வணக்கம். இன்றைய முக்கிய உலகச் செய்திகளுடன் வந்திருப்பது உங்கள் செய்தி வாசிப்பாளர் ஐஸ்வர்யா. செய்திகள் இதோ. ஈரானுடனான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள ராணுவ தளங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். சவுதி அரேபியாவின் விமானப்படை தளம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 15 அமெரிக்க படையினர் பலத்த காயமடைந்துள்ளனர். உக்ரைனின் பல்வேறு முக்கிய நகரங்கள் மீது ரஷ்ய ராணுவம் மீண்டும் பயங்கரமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதில் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்க செனட் சபையின் புதிய நிதி மசோதாவை குடியரசுக் கட்சியினர் நிராகரித்ததால் அரசாங்கத்தின் பகுதி நேர முடக்கம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கியூபா மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் சென்ற 2 காணாமல் போன நிவாரண கப்பல்கள் சில நாட்களுக்கு பிறகு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மொரீஷியஸ் நாட்டுடன் இங்கிலாந்து செய்து கொண்ட சாகோஸ் தீவுகள் தற்போன எந்தவொரு ஒப்பந்தத்தையும் மாலத்தீவு அரசாங்கம் இன்று அதிகாரப்பூர்வமாக ஏற்க மறுத்துள்ளது. நேபாளத்தில் கடந்த ஆண்டு நடந்த போராட்டங்களை கொடூரமாக ஒடுக்கிய வழக்கில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கிரேக்க நாட்டு கடல் பகுதியில் 6 நாட்களாக தத்தளித்து வந்த 22 அகதிகள் உணவு நீரின்றி இன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதுடன் உலகச் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த உலகச் செய்திகள் நாளை இரவு. நன்றி, வணக்கம்.